Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. விவாகரத்து கோரி நடிகர் ரவிமோகன் நீதிமன்றத்தை அணுகியுள்ள நிலையில் இருவரும் பரஸ்பரம் பொதுவெளியில் அறிக்கை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் சுப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். சுப்பையா, எது தொடர்பான வழக்குல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த உத்தரவு? அதாவது நடிகர் ரவிமோகன் அவரது மனைவி ஆர்த்தி ஆகிய இருவருடைய உள்ள விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று ஆர்த்தி தரப்பில் நேர்கை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை ஜூன் மாதத்தில் தண்டிக்கப்பட்ட நிலையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பாடகி கெரிசாவுடன் நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நடிகர் ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தியும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு ரவிமோகன் பதில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த பின்னணியின் அடிப்படையில் தனக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க மனைவி ஆர்த்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியாக மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் இரு தரப்பினரும் பரஸ்பரம் எந்த அவதூறு கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டோம் என்றும், என இருதரப்பும் ஏற்கனவே பதிவு செய்த பதிவுகளை நீக்கி விடுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான செய்திகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இரு தரப்பினரும் அவதூறான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் பொது தளத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை நீக்க வேண்டும் என இரு தரப்பிற்கும் அறிவுறுத்திய நீதிபதி இது தொடர்பாக இரு தரப்பினரும் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்றும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். பாலா. நன்றி சுப்பையா. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.